அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜெலேந்திரன். ஸ்ரீ விவேகானந்தர் பேரவை விவேக பாரதி சேவா அறக்கட்டளையுடைய நிறுவனர். கோவை பகுதியை சார்ந்தவர். குறிப்பாக தமிழகத்தில் உள்ள ஆலயங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை ஏற்படும் பொழுதும் நாம் ஏதோ ஒரு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்மை போல இருக்கக்கூடிய ஹிந்து போராளிகள் அல்லது ஆன்மீகம் சார்ந்தவர்கள் அல்லது இறைவன் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள், சனாதனத்தின் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் குறிப்பாக சொல்லணும்னா, அதில் தமிழ்நாட்டில் மட்டும் ஆலயத்திற்கும் வழிபாட்டுக்கும் வழிமுறைக்கும் மிகப்பெரிய சோதனை கடந்த காலத்திலிருந்து நமக்கு ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அந்த ஆட்சியிலிருந்தும் இப்போ இந்த ஆட்சியும் தொடருது. நமக்கு நீதிமன்றத்தினுடைய ஆணை மதிக்காத அரசாங்கம், ஆகம விதிகளை மதிக்காத அதிகாரிகள், வழிபாட்டு முறையை வேறு வழியில் கொண்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய இறைவன் மேல் பக்தி இல்லாத அதிகாரிகளும் பல ஆலயங்களில். அதில் குறிப்பாக இப்போ நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பேரூர் பட்டீஸ்வரர் தேர் என்ன நிலைமையாச்சுன்னு நமக்கு எல்லாம் தெரியும். அதற்குண்டான ஏற்பாடுகளும் செஞ்சிட்ருக்காங்க. நல்ல அதிகாரிகளும் இருக்காங்க, தப்பு சொல்ல முடியாது. அதே போல் இப்போ கோவை மாநகரில் இருக்கக்கூடிய பேட்டையீஸ்வரன் ஆலயம், அந்த ஆலையை சுற்றி உள்ள வணிக வளாகம் நிறையா இருக்குது, வர்த்தக நிறுவனம் நிறையா இருக்குது, ஏற்றுமதி கொண்டு போகிற சரக்கு வாகனங்கள்லாம் நிறுத்தக்கூடிய இடங்களும் நிறையா இருக்குது. இதில் அந்த கோயிலுக்குட்பட்ட இடங்கள்லையும் அந்த மாதிரி ஒரு வாடகை சந்தாதாரர்கள் இருக்காங்க. அந்த கோயிலை சரியாக பராமரிச்சிருக்காங்களா என்ன நமக்கு தெரியாது. ஆனால் முகப்பில் பார்த்தா ஒரு பகுதியும், இந்த புகைப்படத்தை பார்த்தா தெரியும் நமக்கு, ஒரு பகுதி நமக்கு இன்னும் சுத்தம் செய்யாமல் இருக்காங்க. சாலைகள் சுத்தமாக அங்கே சரியில்லாமல் இருக்குது. இன்றைக்கி ஒரு குடமுழுக்கு நடக்குது, இன்றைக்கி வருகின்ற 27ஆம் தேதி. அதற்கான நின்று வழிபடுறதுக்கான ஒரு தகுதி அந்த சாலைகள் இல்லைன்னு நம்ம சொல்லணும். அந்த புதிய அரசாங்கம் அல்லது புது அதிகாரிகள் ஏதாவது செய்கிறாங்களா நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்மளுடைய மனக்குமுறலை இதில் நாம் பதிவு செய்கிறோம். தனிநபர் ஒருவரால் அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி அரசு அதிகாரிகள் இருக்கும்போது, அர்ச்சகர்கள்லாம் இருக்கும்போது தனிநபர் எப்படி அதுங்க ஆதிக்கம் செலுத்த முடியும்? அது ஏதோ ஒரு கோயிலில் ஏதோ நடந்துட்டுருக்கு. இதையும் ஆய்வு பண்ணணும். தனிநபர்கள் யாராவது ஆதிக்கம் இருந்தால் அதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி. வழிபட்டோம், யார் வேணாலும் வழிபட்டோம், ஆதிக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதே மாதிரி இந்த கடைகள் ஒதுக்கப்பட்டதும், அந்த கடைகள் என்ன ஒரு நிலைமையில் இருக்குது போய் கேட்கும் பொழுது அங்கே வழக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. 2 பக்கம் ஆலயத்தினுடைய சுவர்கள் இருக்குது, இடையில நடுப்பகுதியில் அதனுடைய கடைகள் இருக்குது. அந்த புகைப்படம் பார்த்தா தெரியும். அந்த சாலை விதிகள்லாம் சரி செய்யாமல் எப்படி ஒரு பொதுமக்கள் இருப்பாங்க? இன்னும் நாள் ஒரு 15 நாள் என்னமோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு. அந்த பூஜை மற்ற சாமானங்கள்லாம் எடுத்து வெளியே வச்சதா நம்ம அந்த இதில் பார்க்குறோம். அதனால் இந்த புதிதாக இருக்கக்கூடிய அரசாங்கம், இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள், அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எங்களை அழைச்சா நாங்களும் அங்கே அவங்க கூட உறுதுணையாக இருந்து பணி செய்வோம். இறைவனுக்காக பணி செய்யறதுக்கே நாங்கள் இருக்கோம். அதனால் மக்களுக்கும் பணி செய்யணும், தேசத்துக்கு பணி செய்யணும், இறைவனுக்காக பணி செய்யணும். எங்களையும் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருந்து பணி செய்வோம். ஆனால் அதிகாரிகள் முடிவெடுத்து, அரசாங்கம் முடிவெடுத்து மக்கள் சிரமம் இல்லாமல் வழிபட வேண்டும். யாருடைய தனி மனிதன் ஆதிக்கம் இருக்கக்கூடாது. அதே போல் இடங்கள் சுத்தம் செய்து, இப்போ ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னு சொன்னால், தீபாவளியோ பொங்கலோ ஏதாவது நமக்கு வீட்டில் திருமண நாள், மற்ற குழந்தைகள் பிறந்த இதெல்லாம் இருந்துன்னு சொன்னால் வீடெல்லாம் சுத்தப்படுத்தி வெள்ளை அடிப்போம், எல்லாம் செய்வோம். அப்போ 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்துக்கும் அதைத்தான் செய்யணும். இதில் பகுதி பகுதியாக இருக்கக்கூடிய நிலைமை அங்கே இருக்குது. அந்த புகைப்படம் எல்லாம் பார்த்தா தெரியும். பார்த்து இது மக்களும் போய் நம்ம சொல்லணும், அதிகாரிகளும் இதை பார்த்து சரி செய்யணும்னு சொல்லி இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.